நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான கௌதமி கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட எல்லா பொறுப்புகள்ல இருந்தையுமே விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா அவங்க சொல்லும்போது, இப்ப இருக்க அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு சமூக சேவை செய்ய ஏதுவான வகையில இந்த கனத்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவில இருந்து விலகின இவங்க 2024 தான் அதிமுகவுல தன்னை இணைத்ததும் குறிப்பிடத்தக்கது. அரசியலுக்கு வரத நடிகர் ராகவா லாரன்ஸ் உறுதி செஞ்சிருக்காரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, அரசியலுக்கு வருமாறு ரசிகர்கள் அழைப்பு விடுக்கிறாங்க, விரைவில் என்னோட தாயார் முன்னிலையில அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேக அரசோட 1 மாத ஆட்சி சிறப்பா இருக்குது, பள்ளி கோவில் பக்கத்துல இருந்த மது கடைகளை மூடினதும் அமைச்சர்கள் ராஜ்மோகன் ரமேஷ் ஆகியோர செயல்பாடும் தன்னை ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. தன்னை துணை முதல்வராக்க எடுக்கப்பட்ட முயற்சி பத்தி திருமாவளவன் தனியார் டிவி நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. இப்போதைக்கு யாருக்குமே துணை முதல்வர் பதவி கொடுக்கும்படியான ஐடியா இல்ல அப்படின்னு சிஎம் விஜய் போன் கால்லயே என்கிட்ட சொன்னாரு. நானும் துணை முதல்வர் பதவியும் கேட்கல, ஆனா அமைச்சரவையில இடம் தரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆதவ தொடர்பு கொண்டு தனக்கும் எந்த பதவியும் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னதா திருமாவளவன் இப்ப சொல்லியிருக்காரு. ஹரி இயக்குற அடுத்த படத்துல தெலுங்கு நடிகர் ரவி தேஜா நடிக்க இருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. பிரசாந்த் வைத்து அவர் ஒரு படம் இயக்கிறதா போன வருஷம் அறிவிப்பு ரிலீஸ் ஆச்சு. ஆனா அது கை கூடல அப்படின்னும் தொடர்ந்து அதர்வாவை வச்சு புதிய படத்தை ஹரி இயக்க போறதாவும் கூறப்பட்டுச்சு. இப்போ ரவி தேஜாவோட மாஸ் மசாலா நிறைந்த படத்தை உருவாக்க அவர் முடிவு செஞ்சிருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் இப்ப சொல்ற. தாவேக அதிமுக தொண்டர்கள் இணையும் போது 99% வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அமைச்சர் என் ஆனந்த் சொல்லியிருக்காரு. கட்சியோட விழாவில் பேசின அவரு, நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நமக்கு வர சவால்களை நேருக்கு நேரா நின்னு சந்திப்போம். சிஎம் விஜய் என்ன சொல்றாரோ அதையே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திமுக ஆட்சியில முக்கிய துறைகள்ல நடந்த டெண்டர் முறைகேடு பத்தி ஆய்வு செய்யறதுக்கு ரகசிய குழுக்களை சிஎம் விஜய் அவர்கள் அமைச்சிருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. திமுக ஆட்சியில பினாமிகள் மூலமா டெண்டர்கள் எடுத்து கோடிக்கணக்கில் முறையீடு செய்யப்பட்டதா கூறப்பட்டுச்சு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இது குறித்து புள்ளி விவரங்களோட திமுகவை லாக் செய்யறதுக்கு சிஎம் இந்த குழுவை அமைச்சிருக்கிறதா ஒரு கருத்து வெளியாகி இருக்கு. இதனால திமுக கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கிறதாவும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. வர 22ஆம் தேதி தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த கடிதத்தை ஜேசிடி பிரபாகர் கிட்ட வழங்க இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சிஎம் விஜய சந்திச்சு தாவேகாவுல இணைய போறாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல இப்ப ரொம்பவே பேசப்படுற டாபிக்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கூட ஏபிஎஸ் ஓட செயல்பாடு பத்தி சி விஜயபாஸ்கர் கூறினது அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பாஜகவில இருந்து விலகின எக்ஸ் எம்எல்ஏ ஏஜி சம்பத் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, வி த லீடர்ஸ் சிறப்பான வளர்ச்சி அடையும் அப்படின்னும் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாமலை புதிய கட்சியை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட தந்தை ஏ கோவிந்தசாமி தான் அண்ணா கோரிக்கையை ஏற்று திமுக கிட்ட உதயசூரியன் சின்னத்தை வழங்கினார் அப்படின்னும் தாவேகாவுல நான் இணைய மாட்டேன் அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுல இணையறீர்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி பதிலளிச்சிருக்காரு. அப்புறம் அப்படியெல்லாம் கிடையாது, அது தவறான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சி விஜயபாஸ்கரோட சேர்ந்து தாவேகாவுக்கு செல்றீங்களா அப்படின்ற கேள்விக்கும் கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில பதிலளிச்சு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லா 56 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செஞ்சு சிஎம் விஜய் இரவுல உத்தரவிட்டிருக்காரு. காத்திருப்போர் பட்டியல்ல இருந்த உமா ஐபிஎஸ் சென்னை காவல்துறை தலைமையகத்தோட டிஐஜியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. திண்டுக்கல்லுக்கு ஜெயக்குமார், கடலூருக்கு விவேகானந்த சுக்லா, திருவள்ளூருக்கு சாய் ஆகியோர் எஸ்பியா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. விழுப்புரத்துக்கு மதிவாணன், விருதுநகருக்கு கௌதம் ஆகியோரும் எஸ்பியா இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறதா தகவல். நடப்பு கல்வியாண்டுல செப்டம்பர் 17 காலாண்டு தேர்வு தொடங்கும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. காலாண்டு தேர்வு செப்டம்பர் 17 செப்டம்பர் 25 வரைக்கும், அரையாண்டு தேர்வு டிசம்பர் 16 டிசம்பர் 23 வரையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடப்பு கல்வியாண்டோட கடைசி வேலை நாள் 2027 ஏப்ரல் 23ஆம் தேதினு சொல்லப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து 24 மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சார்பா செய்தி வெளியாகி இருக்கு. வெற்றி விளம்பர அரசியல் செய்யறதை நிறுத்திட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சீமான் வலியுறுத்தியிருக்காரு. தன்னோட சோசியல் மீடியா பதிவுல 3 வயது சிறுமி படுகொலையை சுட்டிக்காட்டி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பாதுகாப்பற்ற மாநிலமா தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது வேதனையோட உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யுது தாவேகா அரசு அப்படின்னு இப்போ கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசுன்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பினது மிகப்பெரிய அதிர்வலையவே ஏற்படுது.
விபூதி குங்குமத்தோட மாணவர்கள் பள்ளிக்கு வரதுல தவறில்லை அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவிச்சிருக்காரு. சாதி மத அடையாளங்களோட பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு தொடர்பா அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு. இதுக்கு மாணவர்களை வெளியில இருந்து சிலர் ஜாதிய நோக்கத்தோட தூண்டி விட்டுறாங்க. அவங்களும் தங்களோட கைகள்ல பேண்டும் கட்டுறாங்க. அதனாலதான் சாதி மத அடையாளங்கள் கூடாது அப்படின்னு தெரிவிச்சதா அவரு விளக்கம் அளிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல நேத்து மட்டுமே 5 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட புகார்ல 5 பேர் கைதாகி இருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தை, திருவள்ளூர்ல 7 வயது சிறுமி, சென்னையில 12 வயது சிறுமி, தாம்பரத்துல 10 வயது சிறுமி, பூந்தமல்லியில 7 வயது சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிறது சிஎம் விஜயோட அரசுக்கு நெருக்கடியா பார்க்கப்பட்டு இருக்கு.